இந்தாங்க கொஞ்சம் பூ எடுத்துக்கோங்க. அம்மனை தியானம் பண்ணிக்கோங்க. ஓம் சர்வமங்கலம் மங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. அக்னியில போட்டுருங்க. இதோ பாருங்கம்மா, இப்போ உங்க கைய மாப்பிள்ளை கை மேல வைங்க. அம்மா கையை நீட்டுங்கம்மா. உன் கையை பிடிச்சிட்டேன், பார்த்தல என்ன போக போக பாரு என்ன பண்றேன்னு. த்ரிஷா, நீ யாரை கல்யாணம் பண்ணிக்கணும் பண்ணிக்க கூடாது அந்த முடிவெடுக்கிற உரிமை உன் மனசாட்சிக்கு இருக்கு. என் லைஃப்ல என்ன நடக்குமோ அது நடக்கட்டும். ஆனா உன் லைஃப்ல எந்த தப்பும் நடக்க நான் விட மாட்டேன். உன்னை இங்க தனியா விட்டுட்டு என்னால போக முடியாது. நாம 2 பேரும் சேர்ந்து இங்க இருந்து போயிடலாம். பிரபா, இப்போ உங்களால நினைச்சா கூட என்ன காப்பாற்ற முடியாது. இப்பவே மண்டபத்துக்கு போய் த்ரிஷாவை காப்பாத்தி ஆகணும். எங்கடா போய்கிட்டு இருக்க? சங்கரண்ணா கட்டி வச்ச ஆளு தானடா நீ? இங்க பாரு, நீ மட்டும் என்ன இப்ப விட்டுட்டனா நான் உனக்கு 25,000 ரூபாய் தரேன். என்ன காசு கொடுக்குறியா? பின்ன டிடிஎஸ் கட் பண்ணி செக்கையா கொடுப்பேன். எனக்கே லஞ்சம் கொடுக்குறியா? நீ ரொம்ப ஹானஸ்டான ரவுடியா இருக்கியே. நானும் அதைத்தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி லஞ்சம் கொடுக்கிறது ரொம்பவே தப்பான விஷயம்டா. கேஷ் கொடுக்கறேன்னு சொன்னப்பவே கேட்டிருக்கலாம்ல. வேண்டான்னு சொன்னால இப்போ அனுபவிடா. தலை சுத்துதுடா. ஹலோ பாஸ் பிரதர், உங்களுக்கு பயங்கரமா தலை சுத்துதா? ஆமாய்யா, எனக்கும் சுத்துது. அப்படியா? இப்ப தலை சுத்த நீங்களும் பாரு. என்னாச்சு பாஸ், ரொம்ப தலை சுத்துதா? குறையவே இல்லையா? இன்னும் சுத்து பாரு. அப்படி போடு. என் போன் நீ தான் வச்சிருக்கியா? இப்ப யாருக்கு போன் பண்றது? போலீஸ்க்கா இல்ல அபிக்கா? இந்த ஒரு போலீஸ் சங்கருக்கு தான் ஃபேவர் பண்ணுவாங்க. நான் அபிக்கே போன் பண்றேன். அபி நிச்சயமா எனக்கு ஹெல்ப் பண்ணுவான்.
ஐயோ, பிரக்யாவும் பிரபாவும் இல்லைன்னா என்னால எந்த வேலையும் செய்ய முடியாது. எந்த ஃபைல் எதோடதுன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? எனக்கு லீகல் விஷயத்துல எல்னா கூட என்னன்னு தெரியாது. அவங்க 2 பேர் இல்லாம என்னோட லைஃப். பிரபா, உனக்கு சாவே இல்லடா. 100 இயர்ஸ் வாழ்வ. சரி, எங்க இருக்க நீ சீக்கிரம் வந்துருவேன்னு சொன்ன. சென்னைக்கு வந்துட்டியா இல்லையா? இல்ல அபி, நான் இன்னும் இங்கதான் இருக்கேன். இன்னும் அங்கேயே இருக்கியா? என்னடா வெதர் அவ்வளவு நல்லா இருக்கா? நான் இங்க வரதா ஐடியா இல்லையா? அபி, இந்த விஷயத்துல நம்ம அப்புறமா பேசிக்கலாம். நான் சொல்றத மட்டும் கேளு. எனக்கு இப்போ ஹெல்ப் தேவைப்படுது and it's very urgent. என்னன்னு சொல்லுடா. நீ கேட்டா நான் இல்லன்னு சொல்ல போறேனா? இங்க என்னோட ஃப்ரெண்ட் த்ரிஷான்னு ஒரு பொண்ணு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காடா. த்ரிஷா அப்படின்னா பொண்ணு ஃப்ரெண்ட் அப்படின்னா கேர்ள் ஃப்ரெண்ட். ஓகே, நான் சொன்னது உன் மூளைக்கு ஏறிடுச்சு. சோல்மேட்டை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லு. டேய், அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. அப்படி இல்லனா ஆக்கிக்க. நீ தாண்டா ப்ரொசீட் பண்ணணும், இல்லனா எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? அபி, இது விளையாடுற நேரம் கிடையாது. இங்க பாரு, இப்ப நான் இருக்கிற இந்த இடத்துல ஒரு ரவுடி இருக்கான்டா. அந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறான். ஆனா அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுடா. விட்டா அவ வாழ்க்கையே கெட்டு போயிடும். இங்க பாரு, உன் சோர்சஸ் வச்சு நீ எனக்கு ஹெல்ப் பண்ண அபி. ப்ளீஸ் அபி. பிரபா, ஹலோ 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 ஹலோ. பிரபா, உன் வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. நான் பேசுறது கேக்குதா இல்லையா? பிரபா, நெட்வொர்க் இருக்கிற இடத்துக்கு வந்து பேசு. அந்த ரவுடி அந்த பொண்ணை வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான்டா. அந்த பொண்ணை காப்பாத்த எனக்கும் ஹெல்ப் தேவைப்படுது. ஹலோ 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 ஹலோ. எனக்கு எதுவுமே கேட்க மாட்டேங்குது பிரபா. நீ ஒன்னு பண்ணு, காலை கட் பண்ணிட்டு மறுபடியும் கூப்பிடு. கால் மீ. இத தூக்கியும் அடிக்க முடியாது. எனக்கு இப்ப இருக்கிற ஒரே ஹோப் இது மட்டும்தான். மறுபடியும் ட்ரை பண்ணலாம். என்னாச்சு பாபி? பிரச்சனை எதுவும் இல்லையே? பிரபா கால் பண்ணா. அவனுக்கு என்னோட ஹெல்ப் ஏதோ வேணும்னு சொன்னா. ஹெல்ப்பா? ஆமா, அவன் வாய்ஸ் கேட்கல, அதனால கட் பண்ணி கால் பண்ண சொன்னேன். அவன் ஏதாவது பிரச்சனைல இருக்கானா? தெரியலையே பாட்டி, அவன் சொன்னது கேட்கல. மறுபடியும் நீ அவனுக்கு போன் பண்ணி பாரு. அதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஊருதுன்னு தெரியல. எங்க சிக்னல் கிடைக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. சரி, அப்புறமா போன் பண்ணிக்கலாம். முதல்ல லேட் ஆகுது. த்ரிஷா கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏய் நில்லு. நீ வெளியில எப்படிடா வந்த? சொல்லு, வெளியில எப்படி வந்த? அவசரப்படாதடா. முதல்ல இவனை எங்கேயாவது ஒளிச்சு வைக்கணும். இவனை மட்டும் யாராவது பார்த்தாங்களா அப்புறம் ஒரு கூட்டமா வந்துருவானுங்க. என் வாழ்க்கையில இப்ப நடக்கிற எல்லாத்துக்குமே நான் மட்டும் தான் ரெஸ்பான்சிபிள். இது என்னோட தலை எழுத்து. நீங்க எதுக்காக உங்க லைஃபை என் லைஃப் கூட லிங்க் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல பிரபா, அந்த பொண்ணை இன்னைக்கு நீ காப்பாத்திதான். அவ உன் லைஃபை காப்பாத்திருக்கா. அந்த பொண்ணோட வாழ்க்கை சங்கர் மாதிரி ஒரு கெட்டவன் கைக்கு போயிடக்கூடாது. அவ வாழ்க்கையே நரகமாக்கிடுவான்.
இப்ப அபியால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. நான் தான் ஏதாவது செஞ்சாகணும். கடவுளே, இப்போ எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. அந்த திரௌபதியோட மானத்தை நீங்க காப்பாத்துனீங்கல்ல, இன்னைக்கு என் வாழ்க்கையை நீங்க காப்பாத்துங்க. என் வாழ்க்கையை உங்க கையில தான் இருக்கு. எங்க அப்பா ஒரு கட்டாயத்துல இருக்காரு, ஆனா உங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லைல்ல. என்ன இந்த ராட்சசன் கிட்ட இருந்து காப்பாத்துங்க. அப்படி நீங்க எதுவும் பண்ணலன்னா நான் 7 அடி நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த அக்னியில விழுந்து நான் செத்துருவேன். என்னால இவன் கூட சேர்ந்து வாழ முடியாது. நீங்க தான் எனக்கு எப்படியாவது உதவி பண்ணணும். ப்ளீஸ் காப்பாத்துங்க. போன் போக மாட்டேங்குது. அவன் இருக்கிற இடத்துல நெட்வொர்க் இல்லைன்னு நினைக்கிறேன் பாட்டி. அவன் ஏதோ பிரச்சனையில மாட்டியிருப்பானோன்னு எனக்கு பயமா இருக்கு. அப்படிலாம் இருக்காது பாட்டி. தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் மாட்டிக்கிற ஆள் அவன் கிடையாது. அவன் ஏன் வேலையா போயிருக்கான். ஆக்சுவலி அவனுக்கு வேற விஷயத்துல என் ஹெல்ப் தேவைப்பட்டிருக்கலாம். உண்மையா சொல்லணும்னா அவன் போன் வராத வரைக்கும் லைஃப்ல முதல் தடவையா பிரபா விஷயத்துல நான் வரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இத பாரு, நீ அவனை பத்தி கவலைப்படுறத விட்டுடு. ஏன்னா அவனை பத்தி கவலைப்படுறதுக்கு நீ வேற யாரையாவது டியூட்டியில வச்சா நல்லது. அப்படின்னா என்ன புரியலையா? இங்க வா சொல்றேன். அவன் வந்ததுக்கு அப்புறம் அவனுக்காக ஒரு நல்ல பொண்ணா தேடுவோம். என்ன, அதுக்கப்புறம் அந்த பொண்ணே அவனை பாத்துக்கும். அவனை பாத்துக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உன்னோட கவலை போயிடும். நீங்க சொன்ன விஷயம் கரெக்ட் தான். நாம பிரபாக்கு கல்யாணம் பண்ணியே ஆகணும். நீ இப்ப என்ன பண்றேன்னா பிரக்யாவோட கால் எப்படி இருக்குன்னு போய் பாரு, சரியா? ஓகே, நான் போய் பாக்குறேன். வாவ், சூப்பர் பாட்டி. வாழ்க்கையிலேயே முதல் முறையா உருப்படியா ஒண்ணு பேசியிருக்கீங்க. நீங்க இப்ப நினைச்சிட்டு இருக்கிறத ரொம்ப நாளாவே நானும் நினைச்சிட்டு தான் இருக்கேன். பொன்னியோட சப்போர்ட்டும் இப்ப எனக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாருமே என்ன என் பிரபா கூட சேர்த்து வைக்கிறதுல ரொம்ப ஆசையா இருக்கீங்க. இதுக்கப்புறம் பிரபா எப்படி என்ன கல்யாணம் பண்ணிக்காம இருக்கான்னு நானும் பாக்குறேன். இப்போ பிரபா வரதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். என்ன இது? இது எங்க இருந்து வந்தது? தோர்த்துங்கடா அத. என் ட்ரெஸ்ஸே நாசமாகிடுச்சு. அண்ணே அண்ணே, துணியெல்லாம் அழுக்காயிடுச்சுண்ணே. போய் உங்க ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஆமா, அதுவும் கரெக்ட் தான். டேய் பாலு, ட்ரெஸ் கழட்டா. அண்ணா, நான் துணி மாத்த கூடாதுண்ணே, நீங்க தான் மாத்திக்கணும். டேய், நீ ட்ரெஸ் கொடுக்கலாம், அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? என்னது, என்னோட துணியா? யாரா உனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா? நீங்க தான். அப்ப என் ட்ரெஸ் என்கிட்ட கொடு. அண்ணே அண்ணே, என்னண்ணே இவன் ட்ரெஸ் உங்களுக்கு செட் ஆகாது. அது மட்டும் இல்ல, நல்லாவும் இருக்காது. அதுவும் சரிதான். இப்ப என்ன பண்றது? நம்ம ஒண்ணு பண்ணலானே, இந்த ட்ரெஸ்ஸையே க்ளீன் பண்ணிடலாம். இது கரெக்ட். சரி சரி, வாங்க சீக்கிரம் அதை பண்ணுங்க. நான் தான் பண்ணுவேன். அண்ணா, இங்க இத்தனை பேர் முன்னாடி இது நல்லா இருக்காதுண்ணே. உள்ள போய் ட்ரெஸ் மாத்திக்கலாம். ஆமாண்ணே, அவன் சொல்றதும் சரிதான். ஆமாமா, கரெக்ட் தான். சரி வாங்க போலாம். டேய், முதல்ல அதை திறந்துங்க. முதல்ல அது இருக்கக்கூடாது. அப்பப்போ இந்த மாதிரி நடக்கிறது சகஜம்தான். கல்யாணத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிறது சகஜம் தானே. இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும். இப்ப என்ன நடந்துச்சு? என் கல்யாணம் நின்றோன்னு என் விதி நினைக்குதா என்ன? அதனாலதான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. இல்ல, நான் ரொம்ப கற்பனை பண்றேன். என் விதியில சங்கர் தான் எழுதியிருக்க. என்ன நடந்தாலும் சரி, அவன் என்ன கல்யாணம் பண்ணியே தீருவான். இந்த கற்ப மூச்சு இன்னைக்கு விட மாட்டேன். என்ன பெட்டுக்குள்ள ஒளிஞ்சு நிற்கியா? எங்க ஓடுற? நில்ல 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 நில்லுங்கறல. ஏய், வெளிய வாடி, வெளிய வாடிங்க. தப்பிச்சிட்டியா? என்னது இது? தோடா, இது ரொம்ப நல்லா இருக்குது. இது என்ன பம்பர மாதிரி இருக்கு? பிரக்யா, இந்த
அபி வேற அடிக்கடி வந்துடுறாரு. வந்தா பரவாயில்ல, கேள்வியா கேட்டுன்னு இருக்காரு. இவர்கிட்ட போய் சொல்றதுக்கும் வாய் வர மாட்டேங்குது. என்ன பண்றது? நீ டோரை லாக் பண்ணி வச்சிருந்தியா? ம். சரி, அது ஓகே. பாட்டி உன் கால் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு வர சொன்னாங்க. ம், ம், ம். இப்போ உனக்கு வலி இல்லைல்ல? உனக்கு வேற ஏதாவது வேணுமா? நான் உன் கூட பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பார்க்க கூட மாட்டேங்கிற. அந்த பேப்பர்ல அப்படி என்ன இருக்கு? என் கூட பேச உனக்கு விருப்பம் இல்லையா? பதில் கூட சொல்ல மாட்டியா? இது ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. முதல்ல ரூடா பேசிட்டு இருந்தா இப்ப பேச கூட மாட்டேங்கிறா. நான் ரூம்ல இருக்கேன், அவ பக்கத்திலே இருக்கேன், ஆனா அதை பத்தி அவளுக்கு கவலையே இல்லை. என்ன பார்க்க கூட மாட்டேங்கிறா. ஏன் அவ இப்படி நடந்துட்டு இருக்கா? அடச்சே. முதல்ல எல்லாம் நல்லா இருந்துச்சு. ரெண்டு பேரும் ரொம்ப அன்பா இருந்தோம். சண்டையே போட்டாலும் அதுலயும் ஒரு லவ் இருந்துச்சு. ஆனா இப்ப அதெல்லாம் இல்லை. நான் அப்படி நடக்க விட மாட்டேன். ஆக்சுவலி என்ன பிரச்சனைன்னு நான் முதல்ல அவகிட்ட கேட்கிறேன். ஏன் இப்படி பிஹேவ் பண்றான்னு தெரிஞ்சுக்கணும். உடனே போய் கேட்கிறேன். இன்னும் நியூஸ் பேப்பர் தான் படிச்சுட்டு இருக்கா? சரி, ஓகே, அப்புறமா வந்து பேசுறேன். இல்ல இல்ல, அப்புறம் எதுக்கு? இப்பவே பேசுறேன். இங்க பாரு பிரக்யா, உங்ககிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசுறது எனக்கு பிடிக்கல. நான் உங்ககிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசணுமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா என்னால தாங்க முடியல பிரக்யா. முதல்ல நீ என் கூட எப்படி பேசிட்டு இருந்த? வாங்க போங்க என்னங்க சொல்லுங்கன்னு ஏதோ ஒன்று கேட்டுட்டே இருப்ப. ஆனா இப்ப என்ன கேட்டாலும் இது பாரு, உன்னோட இந்த புது பிஹேவியர் எனக்கு பிடிக்கல. என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லு. எதுக்கு பிரக்யா நீ இப்படி பிஹேவ் பண்ற? ஆக்சுவலா நமக்கு 2 தடவை கல்யாணம் ஆச்சு. ஆனா இப்ப நாம ஒரே வீட்டுல ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி இருந்துகிட்டு இருக்கோம். உனக்கு என்கிட்ட பேசுறது பிடிக்கல, நான் கிட்ட இருந்தாலும் பிடிக்கல. நீ எதுக்காக இப்படி பண்றேனாவது என்கிட்ட சொல்லு. உன்னோட ஃபீலிங்ஸை உன்னால என்கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியலையா? அட்லீஸ்ட் ஒரு புருஷனா நினைக்காம ஒரு ஃப்ரெண்டாவது ஷேர் பண்ணிக்க. உனக்கு எப்படி இருக்கணுமோ அப்படியே இருந்துக்க. எதுக்கு என்னை விட்டு விலகி போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க? உனக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அது பிடிக்கலன்னு சொல்லு. என்ன திட்டு, என் மேல கோபப்பட, ஆனா பேசாம மட்டும் இருக்காது ப்ளீஸ். இது ரொம்ப ஆட் ஃபீலிங்கா இருக்கு. என்னோட மெமரி ஃபுல்லா வந்ததுக்கு அப்புறம் உன்னோட மெமரி போன மாதிரியே நீ இப்ப பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. நம்ம முதல்ல கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்படி ஒருத்தரோட ஒருத்தர் ரூடா பிஹேவ் பண்ணிக்கவே மாட்டோம். நம்ம பேசாம இருந்தப்ப கூட நமக்குள்ள லவ் தெரிஞ்சது. ஆனா இப்ப நீ ஏன் இப்படி பிஹேவ் பண்றன்னு தயவு செஞ்சு சொல்லு. நான் உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன் பிரக்யா. இங்க பாரு, நீ இப்ப என் கூட
அவள் இப்போ தூங்கிட்டா. ஆனால் முழிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக இது எல்லாத்தையும் மறுபடியும் கேட்பேன். சாரி சார், சாரி. ஐ அம் ரியலி சாரி சார். சாரி சாரி சொன்ன என்ன அர்த்தம்? ஒழுங்கா பார்த்து போக மாட்டியா? அண்ணனுக்கு எப்படி அடிபட்டிருக்கு பாரு. தப்பு என்னோடது, ராபின் இல்லை. ராபின் நீ உள்ள போ. அண்ணன் உனக்கு அடிபட் இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணா நீ எதுக்காக இப்போவும் என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ற? பிரக்யா என்ன மன்னிச்ச மாதிரி நீயும் என்ன மன்னிக்கலாம்ல ப்ளீஸ்ண்ணா. பிரக்யாவோடது ரொம்ப பெரிய மனசு. அவ எதிரிங்களையும் மன்னிச்சிருவா. ஆனா என்கிட்ட நீ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணாத. நீ இந்த வீட்டுக்கு எதுக்கு மறுபடியும் வந்து நான் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் உன்னோட இப்படிதான் நடந்துப்பேன். So it's better you stay away from me. நீ எப்படி இருந்தாலும் சரி ஃபைனலா என்கிட்ட தான் வந்தாகணும்னா உனக்கு வேற வழி இல்லை. ஆஃப்டர் ஆல் நீ அண்ணனா, தங்கச்சியோட கல்யாண வேலையெல்லாம் அண்ணன் தானே கூட இருந்து பார்த்துக்கணும். ஸோ நீ ரெடி ஆயிக்கோண்ணா. பிரபாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நீ தானே என்கிட்ட கேட்கணும்.